மதுரையில் திமுக சட்டத்துறை சார்பாக நடைபெறும் கருத்தரங்கில் கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் தேர்தல் நிதியை வழங்கினார்கள். அண்ணா, நீங்கள் எனக்கு ஆணையிட்டீர்கள், கட்டளையிட்டீர்கள், தேர்தல் நிதி தந்திட வேண்டும் என்று, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அதுவும் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து நாம் போரிட வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்தல் களத்தில் அவர்களுக்கு ஈடாக செலவு செய்வதற்கு பணம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அதற்கு ஓரளவுக்கு அவர்களுக்கு ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய தொண்டன் போஸ்டர் ஒட்ட, சுவரொட்டி ஒட்ட, நோட்டீஸ் கொடுக்க, அட்லீஸ்ட் ஒரு டீ குடித்து விட்டு பணியாற்றிட வேண்டுமே, அதற்காவது காசு வேண்டுமே. ஆக குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் 67 நாம் தேர்தல் களத்தில் ஈடுபட முடியும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னபோது நான் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அறிஞர் அண்ணாவிடத்திலே உறுதி தந்து அந்த பணியை தொடங்கினேன். ஆகவே உங்கள் உத்தரவை நிறைவேற்றக்கூடிய வகையில் அறிஞர் அண்ணா அவர்களே 10 லட்சம் ரூபாய் அல்ல 11 லட்சம் ரூபாய் திரண்டிருக்கிறது, அதை உங்கள் கையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த மேடையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவிடத்திலே ஒப்படைத்தார்கள். அது அந்த 11 லட்சம் ரூபாய் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி திரட்டினார்? பொதுக்கூட்டங்கள் பேசினால் அதற்கு ஒரு தொகை, அவரு வேடமேற்று நடிக்கக்கூடிய நாடகம் அதற்கு ஒரு தொகை, கொடியேற்று விடாமா அதற்கு ஒரு தொகை, யாருடைய வீட்டிற்காவது வந்து டீ அருந்திட வேண்டுமா, உணவு அருந்திட வேண்டுமா, அல்லது 5 நிமிடம் 10 நிமிடம் களைப்பாற வேண்டுமா, வீட்டு திண்ணையில ஒரு 10 நிமிடம் தூங்கிட வேண்டுமா, அதற்கு ஒரு தொகை. ஆக 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று ஒரு முறைப்படுத்தி அதை திரட்டி வசூல் செய்து 11 லட்சம் ரூபாய் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவிடத்திலே ஒப்படைத்தார். அதை பெற்றுக்கொண்டு அறிஞர் அண்ணா பேசுகிற போது சொன்னார், நிறைவாக உரையாற்றிவிட்டு அந்த மாநாட்டிலே தான் அறிஞர் அண்ணா அவர்கள் 67ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையில போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளருடைய பெயர்களை எல்லாம் அறிவிக்கிற நேரத்தில் கடைசியாக சென்னை என்று சொல்லி சைதாப்பேட்டை என்று தொகுதி என்று சொல்லி அந்த சைதாப்பேட்டை தொகுதியின் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வேட்பாளர் பெயராக தலைவர் கலைஞர் பெயர் அறிவிக்கல, சைதாப்பேட்டை தொகுதியில மிஸ்டர் 11 லட்சம் என்று அறிஞர் அண்ணாவால் அழைக்கப்பட்டு அந்த மேடையிலே பாராட்டப்பட்டிருக்கிறார். நான் அதைத்தான் இப்போது எண்ணி பார்க்கிறேன். ஆக அந்த அளவுக்கு துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, இன்னல்களை ஏற்றுக்கொண்டு அந்த நிதிய தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் திரட்டி இருக்கிறார். ஆக அதே நிலையில இன்றைக்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த நிலை என்று சொன்னாலும் ஓரளவுக்கு எப்படியும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரம ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு இந்த 92 லட்சம் ரூபாய் சேரக்கூடிய அளவிற்கு நிதியை வாரி வழங்கி இருக்கிறீர்களே, மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 4.25 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே ஆட்சி என்று சொல்ல மாட்டார், அது ஒரு காட்சி, அதுவும் சாதாரண காட்சி அல்ல, ஒரு காணொலி காட்சி. ஆக காணொலி காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ இதுவரையும் கிஞ்சிற்றும் பார்த்ததில்லை. நேற்றைக்கு சட்டமன்றத்தில் கவர்னர் உரை மீது நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகிற போது ஏறக்குறைய 1.25 மணி நேரம் பேசினார் என்ற செய்தி பார்த்தோம். மன்னிக்கணும், படித்தார் என்ற செய்தி பார்த்தோம். ஆக அந்த 1.25 மணி நேரத்தில் அந்த புழுகு ஆகாச புழுகு என்று சொல்லுவாங்கள, ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்லுவார்கள, அதுபோல பொய்யான தகவல்களை அவாண்டமான வகையில அந்த அவையில பேசி படித்து அதை பதிவு செய்திருக்கிறார். நான் கேட்க விரும்புவது, நீதிமன்றத்தின் ஆணையை கூட மதிக்காத ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நீதிமன்றங்களும் விமர்சித்த ஆட்சி ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் இது இன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். இன்று கூட காலையில் நீங்கள் பத்திரிகையிலே பார்த்திருக்கலாம், நேற்றைய தினம் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியில சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கவுல் அவர்கள்
நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுகிற போது குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். 25% வழக்குகள் தமிழகத்திலே தேங்கி இருக்கிறது என்று தன்னுடைய வேதனை வெளிப்படுத்தி